அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைய உலகின் முக்கியமான பல்வேறு செய்திகளை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பட் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம செய்திகளை பார்க்க ஆரம்பிப்போம். முதல் செய்தியை நம்ம பார்க்க போகிறது ஒரு தரமான ஒரு செய்தி. அதாவது பாதுகாப்பு தொடர்பாக இந்தியா முதல் முறையாக ரயில் ஏவுதளத்திலிருந்து அக்னி பிரைம் ஏவுகணையை வெற்றிகரமாக சோதனை செஞ்சுருக்காங்க. என்ன என்பதை நம்ம பார்த்துடலாம். அதாவது இந்தியா தனது அக்னி பிரைம் ஏவுகணையை வெற்றிகரமாக சோதனை செஞ்சுருக்காங்க. இது 2000 கிலோமீட்டர் வரைக்கும் செல்லக்கூடியது. இந்த சோதனை முதல் முறையாக ரயில் அடிப்படையிலான மொபைல் லான்ச்சர் அமைப்பை பயன்படுத்தி நடத்தப்பட்டிருக்குங்க. பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவில் வெற்றிகரமாக சோதனையை உறுதிப்படுத்தியிருக்காங்க. இந்த சாதனைக்காக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு DRDO, மூலோபாய படைகள் கட்டளை SFC மற்றும் ஆயுத படைகளை அவர் பாராட்டியிருக்காருங்க. அக்னி பிரைம் ஏவுகணை மேம்பட்ட அம்சங்களை கொண்ட ஒரு புதிய தலைமுறை ஆயுதம் அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்தியாவின் மூலோபாய திறன்களை மேம்படுத்துவதற்கான தேடல்ல இது ஒரு குறிப்பிடத்தக்க படியாகும் நண்பர்களே. இந்த சோதனைக்கு பயன்படுத்தப்படும் ரயில் அடிப்படையிலான மொபைல் லான்ச்சர் எந்த முன் நிபந்தனைகளும் இல்லாமல் ரயில் நெட்வொர்க்கில் சுதந்திரமாக நகர முடியுங்க. இது நாடு கடந்த இயக்கத்தை செயல்படுத்துகிறதுங்க. இந்த அமைப்பு செயல்பாட்டு நெறிவு நிலையை குறைவாக வைத்திருக்கும். அதே வேளையில் குறுகிய எதிர்வினை நேரங்களுக்குள் படைகளை ஏவ அனுமதிக்கிறதுங்க. அக்னி பிரைம் ஏவுகணையின் வெற்றிகரமான சோதனை இந்தியாவை நகரும் ரயில் வலையமைப்பில் இருந்து ஏவக்கூடிய கேனிஸ்டரைஸ் செய்யப்பட்ட ஏவுதள அமைப்புகளை கொண்ட நாடுகளின் உயர்மட்ட குழுவில் சேர்ந்துள்ளது. இந்த மேம்பாடு இந்தியாவின் தடுப்பு மற்றும் பாதுகாப்பு திறன்களுக்கு ஒரு பெரிய ஊக்கமாகும் நண்பர்களே. அக்னி பிரைம் ஏவுகணையின் அதிகரித்த இயக்கம் மற்றும் குறைக்கப்படும் எதிர்வினை நேரம் இந்த மூலோபாய திறன்களை மேம்படுத்துவதில் முக்கிய காரணியாகும் நண்பர்களே. ஆக மொத்தத்தில் நம்ம கவனிக்க வேண்டியது, அக்னி ஏவுகணை என்றாலே உலக நாடுகளை எல்லாரும் உற்று நோக்கி கவனிக்கக்கூடிய ஒரு ஏவுகணை. அதிலும் குறிப்பாக நம்முடைய எதிரிகள் அக்னியை கண்டு மிரளுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதை இந்தியா இன்னும் மெருகேற்றும் விதமாக பல்வேறு விஷயங்களை தொடர்ச்சியாக ஆட் பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் அக்னிக்கு இன்னும் கூடுதல் வலிமை அப்படின்றது அடுத்தடுத்த கட்டத்திற்கு அடைந்து வருவதாக காணப்படுகிறது. வலிமை பெரிய அளவிற்கு உறுதிப்படுத்தப்பட்டு கூடுதல் வலிமை சேர்ந்து வருவது மிகவும் நாம் அனைவரும் பெருமை கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். குறிப்பாக நம்முடைய பாதுகாப்பை பெரிய அளவிற்கு உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக அமைந்துள்ளது நண்பர்களே. அடுத்த செய்தியாக தேஜஸ் விமானம் பற்றிய ஒரு முக்கியமான அப்டேட்டை நம்ம பார்த்துடலாம். அதாவது இந்திய பாதுகாப்பு அமைச்சகம் மற்றும் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் ஹால் இடையே 97 தேஜஸ் மார்க் 1A போர் விமானங்களை வாங்குறதுக்காக ரூபாய் 66,500 கோடி மதிப்பிலான மெகா ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கு நண்பர்களே. இது MiG-21 விமானங்களுக்கு மாற்றாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது. 97 தேஜஸ் மார்க் 1A போர் ஜெட் விமானங்களை வாங்குவதற்கு ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாக இருக்கு. பாதுகாப்பு அமைச்சகத்திற்கு இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் ஹால் நிறுவனத்திற்கும் இடையே இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் அப்படின்ற மாதிரி தெரிகிறதுங்க. ஸோ இப்படியான சூழலில் தான் இந்திய உள்நாட்டு போர் விமான திட்டத்தில் இதுவரை இல்லாத மிகப்பெரிய ஒப்பந்தம் அப்படின்ற மாதிரி இது சொல்லப்படுது. பாதுகாப்பு வட்டாரங்கள் அளித்த தகவலின்படி நம்ம பார்த்தோம்னா இந்த மெகா ஒப்பந்தத்தின் மதிப்பு அப்படின்றது சுமார் ரூபாய் 66,500 கோடி அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது. இந்திய விமானப்படையின் MiG-21 போர் விமானங்களின் கடைசி 2 படை பிரிவுகள் ஓய்வு பெறுவதற்கு ஒரு நாள் முன்னதாகவே, அதாவது இன்றைக்கு இந்த ஒரு ஒப்பந்தம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட இருக்கு நண்பர்களே. இந்த புதிய ஒப்பந்தம் பிப்ரவரி 2021 கையெழுத்திடப்பட்ட ரூபாய் 46,898 கோடி மதிப்பிலான 83 தேஜஸ் மார்க் 1A விமானங்களான முந்தைய ஒப்பந்தத்தை தொடர்ந்து வருகிறதுங்க.
இருப்பினும் இந்த விமானங்களின் விநியோக கால அட்டவணையில் தாமதம் ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுது. இந்த ஆண்டு ஆகஸ்ட் 19ஆம் தேதி பிரதமர் தலைமையிலான பாதுகாப்பு அமைச்சரவை குழு கூடுதலாக 97 தேஜஸ் மார்க் 1A ஜெட் விமானங்களை வாங்குவதற்கு ஒப்புதல் அளித்தது. இது இந்த குறிப்பிடத்தக்க ஒப்பந்தத்திற்கு வழிவகுத்ததுங்க. இணை நிகழ்வாக தேஜஸ் போர் விமானங்களுக்கு சக்தி அளிக்கும் 113 F404 என்ஜின்களை வழங்குவதற்காக அமெரிக்காவின் ஜெனரல் எலக்ட்ரிக் GE நிறுவனத்துடனான ஒப்பந்தமும் இறுதி செய்யப்பட உள்ளதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியிருக்காங்க. இந்த தேஜஸ் மார்க் 1A ஒப்பந்தம் கையெழுத்தான உடனேயே இந்த என்ஜின் ஒப்பந்தம் குறித்த அறிவிப்பும் வெளியாகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே. ஓவராலாக தற்போதைக்கு தேஜஸ் உடைய அப்டேட்டையும் நம்ம இப்போ பார்த்துட்டோம். இனி வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்டை மிஸ் பண்ணாமல் நான் உங்ககிட்ட கொண்டு நிச்சயம் சேர்த்துட்றேன். அடுத்ததாக அமெரிக்கா ரஷ்யா தொடர்பான செய்தி. அதாவது ஐரோப்பிய நாடுகளின் வான் பரப்புகளை ரஷ்ய போர் விமானங்கள் மீறுவதாக தகவல் வெளியாகிட்டு இருக்குங்க. இதனடுத்து எல்லை மீறும் விமானங்களை சுட்டு வீழ்த்த நேட்டோ படைகளுக்கு உத்தரவிட்டிருந்தார் ட்ரம்ப். இந்த நிலையில் ரஷ்யா இந்த விவகாரம் தொடர்பாக பதிலடி கொடுத்துருக்குதுங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு இடையே நடக்கும் போர் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். ஆனால் சமீப நாட்களாக இந்த நாடுகளுக்கு பக்கத்தில் உள்ள சின்ன சின்ன நாடுகள் முக்கியமான குற்றச்சாட்டுகளை எழுப்பியிருக்காங்க. என்னன்னா, அதாவது ரஷ்யாவின் போர் விமானங்கள் மற்றும் ட்ரோன்கள் எங்கள் நாடுகளில் அத்துமீறுகிறது அப்படின்ற மாதிரி ருமேனியா, எஸ்தோனியா மற்றும் போலாந்து உள்ளிட்ட நாடுகள் குற்றம் சாட்டி இருக்குதுங்க. இந்த நாடுகள் எல்லாம் அமெரிக்காவின் நட்பு நாடுகளாகும். இது மட்டுமல்லாது நேட்டோவில் தங்களை இணைத்து கொண்டிருக்கிறதுங்க. நேட்டோ அமைப்பில் எந்த நாடுகள் இணைந்தாலும் அந்த நாடுகள் மீது இந்த அமைப்பில் இல்லாத வேறு நாடுகள் தாக்குதல் நடத்தினால் உதவிக்கு அமைப்பில் உள்ள மொத்த நாடுகளும் திரண்டு வருங்க. சிம்பிளா சொல்லணும்னா, போலாந்து நேட்டோவில் உறுப்பினராக உள்ளது. அதன் மீது ரஷ்யா தாக்குதல் நடந்துச்சுன்னா உடனே அமெரிக்கா உள்ளே வரும். இதுதான் விஷயம். ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பின்னால் அமெரிக்காவின் சதி இருப்பதாக பேசப்படுதுங்க. அதாவது கடந்த 3 ஆண்டுகளாக ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடந்து வந்துக்கிட்டு இருக்க போர் இது வரைக்கும் முடிவை எட்டலை அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எனவே போரை முடிக்கவும் இந்த விவகாரத்தை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்லவும் நேட்டோ உறுப்பு நாடுகளை வைத்து அமெரிக்கா கேம் விளையாடுகிறது அப்படின்ற மாதிரி சர்வதேச அரசியல்வாதிகள் விமர்சிச்சிருக்காங்க நண்பர்களே. இந்த பஞ்சாயத்துக்கிடையே தான் ரஷ்ய விமானங்கள் அத்துமீறினால் அவற்றை சுட்டு தள்ளுங்கள் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் நேட்டோ படைகளுக்கு உத்தரவிட்டிருக்காருங்க. இதற்கு ரஷ்யா பதிலடி கொடுத்திருக்கிறது. அதாவது எங்கள் இராணுவ விமானங்கள் யாருடைய வான் எல்லையையும் தாண்டி உள்ளே நுழையல. இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே மிகைப்படுத்தப்பட்டதாக இருக்குது மற்றும் ஆதாரமற்றதாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி ரஷ்ய அதிபர் மாளிகையின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பேஸ்கோ அவர்கள் கூறியிருக்கிறாருங்க. இதன் மூலம் நாங்கள் உக்ரைனுடன் மட்டுமே சண்டை செய்ய திட்டமிட்டிருக்கிறோம், நேட்டோ படைகளுடன் கிடையாது என்பதை ரஷ்யா உறுதி செஞ்சிருக்கிறதுங்க. சரி, அவ்வளவுதான் நண்பர்களே, இன்றைய செய்திகள் நிறைவடைஞ்சிருச்சு. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்து வரவேற்கப்படுகின்றது. இதுபோன்ற செய்திகளை நீங்கள் தினமும் தொடர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில் நான் உங்ககிட்ட பேசுகிறேன். நன்றி நண்பர்களே. ஜெய் ஹிந்த்.